இந்த வீடியோவை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணவே வேணாம்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் நேற்று இந்த மாதிரி ஹவர் கிளாஸ் ஃபிசிக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் முக்கியம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இது பார்ட் 3 வீடியோ. உங்கள் ட்ரைனிங் பிரின்சிபலை பற்றி, ப்ராக்ரஸிவ் ஓவர்லோடு, வீக்லி வால்யூமு, இன்டென்சிட்டிலாம் பற்றி உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பயப்படாதீங்க, என்ன ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட்னா ஓவர் த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஒர்க் அவுட்டில் வெயிட்டையும் ரெப்ஸையும் செட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஃபார்ம் அண்ட் டெக்னிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் வீக்லி வால்யூம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்ச் படி 10லேருந்து 20 ஹார்டான செட்டு பெர் மசில் குரூப்பு பெர் வீக்குக்கு போட்டிங்கனாலே நல்ல க்ரோத் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 3 6 அப்படின்னா ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். 0லேருந்து 3 ரெப்பு உங்கள் ஃபெயிலியருக்கு முன்னாடி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் கார்டியோ பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹார்ட் ஹெல்த்து, உங்கள் ரெக்கவரி, உங்கள் கேலரி எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8லேருந்து 12K ஸ்டெப்ஸ் வந்து டெய்லியும் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு வாக்கிங்கு, சைக்கிளிங்கு, ஜாகிங்கு, இன்ஃப்ளைன் ட்ரெட்மில்லாம் பண்ணிக்கலாம். ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பு ரொம்ப முக்கியமானது. 7லேருந்து 9 மணி நேரம் ஒரு நைட்டுக்கு தூங்குங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கே நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.